அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மகானை பற்றி பார்க்க போகிறோம். பூண்டி மகான் அப்படின்னு சொல்கிற ஒரு மகானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகான் இந்த பூண்டின்ற ஊரில் வாழ்ந்தவர். அவர் ஒரு மரத்து ஓரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு பக்கத்தாப்பில் ஒரு ஆறு இருந்துச்சு. இந்த ஆற்றுல இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெயில் கடுமையான வெயில் அப்படிலாம் பார்க்காம போயிட்டு என்ன பண்ணுவார், தவத்தில் உட்காந்துருவார். இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாமே இது மாதிரி தவத்தில் உட்கார்றத பார்த்துட்டு போகிறது வழக்கம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி உட்காராதீங்க, உட்காந்தா உங்களுக்கு சுடாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சாமி சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இப்படியே அவர் உட்காந்துட்டு இருக்கக்குள்ள அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 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 கூடாரம் மாதிரி இந்த ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் இது கட்டுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஒன்று அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆற்றுல மழை காலத்தில் வெள்ளம் வந்துடுச்சு. அப்படி தவத்தில் அவர் இருக்கக்குள்ள வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளம் வந்தவொடனே அந்த கரையெல்லாம் உடச்சிக்கிட்டு பெரிய வெள்ளம் வந்ததுனால யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே விட்டுட்டாங்க. சாமி ஆற்றோட அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு. ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆன உடனே பசங்கள்லாம் போய் மண்ணை தோண்டி விளாண்டுருக்காங்க. விளாண்ட உடனே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தலை தெரிஞ்சிருக்கு. குழி தோண்டி நம்ம மண்ணை வச்சு கோயில் கட்டி பசங்கள்லாம் விளையாடுவாங்க. கோபுரம் மாதிரி கட்டி விளையாடுவாங்க. அது மாதிரி கட்டி விளையாடக்குள்ளே தலை தெரிஞ்சவொடனே அவங்க அப்பா அம்மாவை ஆச்சிட்டு காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக நோண்டி உள்ளார பார்த்தா சாமி உள்ளார உட்காந்துருக்காங்க. அப்புறம் தோண்டி எடுத்து அப்புறம் எழுப்பியிருக்காங்க. எந்திரிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கு. எப்படி இது சாத்தியம்? வெள்ளம் போய் மண்ணில் புதஞ்சி திரும்பவும் உயிரோடு எழும்புறதுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒன்றா இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம். சமாதி நிலையில் உட்கார்ந்திருந்தால் சுவாசமாகப்பட்டது உள்ளாரையே அவங்களுக்கு நடக்கும். அந்த உள்கதிங்கிறது நடக்கும். அப்படி பலகாலம் சமாதி நிலையில் ஆழ்ந்து இருப்பது நிறைய பேருக்கு வழக்கம். சித்தர்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம் வழக்கம். அப்படி அந்த ஆற்றுல அவர் முழுகினதுனால, முழுகி அப்புறம் திரும்பவும் வந்ததுனால அவரை ஆட்டுச்சாமியார் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்படி இவர் திரும்பவும் அந்த மரத்தடியில் திரும்பவும் வசிக்க ஆரம்பித்தார், வாழ ஆரம்பித்தார். அப்போ அந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு செம்பு காசை எடுத்துகிட்டு வர சொல்லுவாராம். செம்பு காசை எடுத்துகிட்டு கொடுத்தா அதில் சில தழைகளெல்லாம் பச்சிலையெல்லாம் ஊற்றி அதை வச்சு உருக்குவாராம். உருக்குனார்னா அது தங்கமாக மாறிடுமா. தங்கமாக மாறி அந்த மாதிரி தங்கம் செஞ்சு அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இதுமாரி தங்கம் செஞ்சு கொடுத்த உடனே இதை பார்த்துட்டு இருந்த ஒரு சேட்டு அவரை தங்கம் செஞ்சு கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணியிருக்கான். அவர் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை போக்கியிருக்காரு. நீங்கள் என் இடத்துக்கு செஞ்சு கொடுக்கணும், அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார். இப்போ என்ன நம்மளை தொல்லை பண்ணுறான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவர் வரும்பொழுது இது மாதிரி நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி காலம் கடத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ இவர் மேலே அந்த சேட்டுக்கு கோபம் வந்துடுச்சு. இது செஞ்சே தரமாட்டுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம். அப்போ இவர் போய் கடைசி டைம் கேட்கக்குள்ள
இது மாதிரி எப்போ தான் செஞ்சு தருவீங்க? பார்க்கலாம் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு உனக்கு தங்கறதுக்கு இடம் பாருப்பா, அதுக்கப்புறமா வந்து நீ வந்து தங்கம் செய்யலாம், தங்கறதுக்கு இடம் பாருன்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. நான் இப்போ தங்கிட்டு தானே இருக்கேன், நான் வந்து சொந்த வீட்டில் தானே இருக்கேன், எங்கே போய் தங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்போ தான் நீங்கள் தங்கம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆளுங்களை வச்சு சாமியாரை வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு போய் ஆள்கிட்ட சொல்லி சாமியாரை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சிருக்கான். சாமிகள் வந்து எப்போதுமே இரவு நேரங்களில் தவம் பண்ணுவது வழக்கம். அப்படியே அவர் தவம் பண்ணக்குள்ள அவரோட கால், கை, உடம்பு எல்லாம் தனித்தனியாக கிடந்திருக்கு. அப்போ இந்த கொலை பண்ணவன் போய் பார்த்துட்டு, ஏற்கனவே நமக்கு முன்னாடி யாரோ வந்து சாமியை வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் ஓடிட்டானா. ஓடி போய் இந்த மாதிரி சேட்டுட்டே நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறம் அந்த சாமிகள் அந்த இடத்த விட்டு வெளியேறி வேறு இடத்துக்கு போனதாகவும், அந்த சேட்டு வந்து அதுக்கப்புறம் சொத்துக்கள்லாம் தொழிலை நஷ்டமாகி சொத்துக்கள்லாம் விற்று நடு ரோட்டில் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் தவிச்சதாகவும் ஒரு ஒரு விஷயம் கதை இருக்குது. இப்போ இவர் வந்து அதுக்கப்புறமா ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்காந்து அங்கேயே வரப்போகிற மக்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறது, அவங்க உணவுகள் கொடுத்தா சாப்பிட்றது, இல்லை கொடுத்தாங்கன்னா வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிறது, இப்படியே நிறைய பேருக்கு இவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து சமாதி ஆகிட்டார். அந்த சமாதியை அந்த பூண்டின்ற ஊரில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னாலும் அந்த பூண்டி மகானோட அந்த சமாதியை பார்க்கலாம். அந்த பூண்டின்ற ஊரில் இருக்குது. இப்போ ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த சித்தர்களும் மகான்களுக்கும் இதை மாதிரி தான், இதை மாதிரி சித்துகள் விளையாடக்குள்ள, இதை மாதிரி தங்கம் செஞ்சு ஏதாவது கொடுக்கக்குள்ள அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் வந்திருக்கு. அதனாலவே சித்துகள் விளையாடுவதற்கு நிறைய பேர் தயங்குவாங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு இடையூறும் ஆசையும் தூண்டுற மாதிரி பல விஷயங்கள் நடந்துடுது. அப்படின்றதுனால இந்த சித்துகளை பயன்படுத்துறதுல நம்ம வந்து மகான்கள்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த சித்துகள் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைமுகமாக வந்து செய்வாங்க. ஒருத்தவங்க போய் ஏதாவது வேண்டிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா, சரி சரி போ, வீட்டுக்கு போ, எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருவாங்க. அது வந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நடக்கும். இவர் தான் நடத்தினாருங்கிறது அந்த குடும்பத்துக்கே தெரியாத அளவுக்கு சித்துகளை வந்து பண்ணுறதுங்கிறது ஒரு சில பேருக்கு வழக்கமாக இருந்திருக்கு. இந்த மனித கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மனித கூட்டம் இந்த பணத்து மேலேயும் இந்த பொருள் மேலேயும் இந்த இது மேலே தான் மோகமாக இருக்க தவிர, இந்த சித்தர்கள் சொன்ன மாதிரி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த மூணுத்தில் தான் இந்த மக்களுக்கு வந்து கவனம் எல்லாமே இருக்குது. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி. அவர்கிட்ட போயிட்டு ஞான மார்க்கமாக நீங்கள் எப்படி இந்த நிலையை அடைஞ்சிங்க, எப்படி இந்த ஆற்றுல வந்து நீங்கள் வந்து உட்காந்து இருந்தீங்க, வெள்ளம் போகிறப்பையும் எப்படி உங்களால் உட்கார முடிஞ்சுது, அதை மாதிரி நிலைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, இது எதனால் முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கவே இல்லையா யாருமே. அவரும் யாருக்கும் சொல்லித்தரவும் இல்லை. இப்படி தான் வள்ளலாரும் ரொம்ப வந்து வாழ்க்கையை வெறுத்து போனார். இப்போ நம்ம வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதற்கான காரணங்களை மக்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஞானத்தை பற்றியோ யோகத்தை பற்றியோ இவங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருந்த அந்த ஜாதி வெறி, மதவெறி, இதன் காரணமாக தான் வள்ளலார் வந்து சீக்கிரமாக மறைஞ்சது. இல்லாட்டினா அவர்களெல்லாம் நீண்ட நாள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இப்போ விவேகானந்தரை பற்றி சொல்லக்குள்ள கூட இந்த மனிதர் கூட்டம் வந்து நல்லவர்கள் பின்னாடி போனதுங்கிறது ரொம்ப குறைவு. எந்த சித்தர்கள்ட்டையாவது இந்த கூட்டங்கள் போய் நின்று இருக்கா? இவ்வளோ கூட்டங்கள் போய் நின்று இருக்கா?
நின்று எனக்கு இந்த ஞானத்தை போதிங்க, யோகத்தை போதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இல்லை பெரிய பெரிய மகான்கள் இருந்திருக்காங்க அவர் காலத்தில். இதே மாதிரி இவ்வளோ மக்கள் வந்து கூடியிருக்காங்களா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு போலி குருமார்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களாம் ஒரு இடத்துக்கு வராங்க, கூடுறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா கடல் போல் நிற்கிது. அந்த கூட்டம் யார் வந்தாலுமே அது மாதிரி கடல் போல் நிற்கிது. அது எப்படி மக்கள் வராங்க, எதை நம்பி வராங்க, அவர்களெல்லாம் அவர்களோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வந்து சொல்லி கொடுத்ததா தெரியல. இந்த ராம்தேவ்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் வந்து ஆசனம் பயிற்சி தான் சொல்லி கொடுக்குறாரு. மூச்சு பயிற்சியோ இல்லை ஞானத்தை அடையக்கூடிய யோக பயிற்சியோ அவர் சொல்லித் தருவதில்லை. ஆசனம் பயிற்சியை சொல்லி கொடுக்குறாரு. ஒரு 25 ஆசனம் சொல்லி தருவார். அந்த ஆசனத்தை கற்றுக்கிறதுக்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால சில நோய்கள் தான் போகும். நீங்கள் மேல்நிலையை அடைய முடியுமானா அடைய முடியாது. இப்போ நம்மளோட யோகா சென்டருக்கு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஆசன பயிற்சி உங்களுக்கு தேவையானதான் கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு ஒரு 25 பயிற்சிங்கிறது உங்களால் செய்ய முடியாது. ஒரு 12-15 பயிற்சிகள் கற்றுக்கிட்டாலே ஆசனத்தில் போகிறோம். அது டெய்லி நீங்கள் பண்ணாலே உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உங்கள் உடல்நிலை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இப்படி ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும் குருநாதர்கள் பின்னாடி யாருமே போகலைங்கிறது தான் இது வந்து மிகப்பெரிய விஷயம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொன்ன மாதிரி சாஞ்சா சாயிற பக்கம் சாயிற செம்மறி ஆடு கூட்டம் தான் இந்த மக்கள். நல்லவர்கள் பின்னாடி போகிறதில்ல, கெட்டவர்கள் பின்னாடி கூட்டமாக போகிறது. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ கூட்டங்கள் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணுது, எல்லாமே செய்கிறாங்க. ஞானம் யாராவது அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலை விட்டு என்ற மாதிரி தான் இருக்குது. ஞானம் அடைந்தவர்களோட எண்ணிக்கைங்கிறது விரலை விட்டு ஏதோ 1-2 அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிவானந்த பரமஹம்சருக்கு அப்புறம் ஒரு 2-3 பேர் இருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் ஞானம் அடைந்த மகான்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே இல்லை. இப்போ வந்து அந்த பிரபலமான ஞானம், அதாவது சமாதி நிலை அடைவது என்பது வேறு, அது வந்து சமாதி நிலை. ஆனால் பிரபலமாக இருக்கணும். சாமி சிவானந்த பரமஹம்சர் போல, பாபா நித்யானந்தர் போல இப்படி ஒரு பிரபலமாக இருந்தவர்கள் என்பது மிக மிக குறைவாக இருக்குது. அப்படி நித்யானந்த பாபா போல் திருமணமாகாமல் இறுதி வரைக்கும் கோமணத்தோடு இருந்த நபர்கள்லாம் ரொம்ப குறைவு. இந்த விவேகானந்தர் அவர் வாழ்ந்த காலத்தில் 100 இளைஞர்களை நீங்கள் கொடுங்க, நான் வந்து இந்த நாட்டை திருத்தி காட்டுறேன், இந்தியாவையே நான் வந்து திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சுயநலமற்ற இளைஞர்கள் ஒரு 100 பேர் கிடைக்கல அவர் வாழ்ந்த காலத்தில். அவரும் ரொம்ப படாத சிரமப்பட்டு பல நோய்களுக்கு ஆட்பட்டு அவர் சீக்கிரமாகவே அவரும் அந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. இப்படி நிறையா மகான்கள் சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. 100 வயசு வரைக்கும் அவங்களால வாழணுன்னாலும் வாழ முடியும். இந்த மக்களுக்கு நிறைய போதனைகளை கொடுத்துருக்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா இந்த மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறது தான் உண்மை. மக்கள் எல்லாமே பணம் காசு இது மேலே மோகம் கொண்டு, காரு பங்களா வசதியான வாழ்க்கை இது மேலே மோகம் கொண்டு தான் போயிட்டுருக்காங்களே தவிர ஞானம் அடையணும்னு இங்கே யாருமே போகவே இல்லை. ஒரு 100 பேர் வராங்க, இன்றைக்கே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொன்னோன்னா எத்தனை பேர் முக்தி அடையிறதுக்கு இங்கே தயாராக இருக்கீங்க? உடனே இப்போ இந்த நாளைக்கே உங்களுக்கு முக்தி கொடுக்கணுன்னா நாளைக்கு முக்தி அடையிறதுக்கு யார் தயாராக இருக்கீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த ஆன்மீகம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இல்லை கேட்கப்போனால் உலகத்தை பொறுத்த வரைக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் எதற்காக பிறந்தோமோ அந்த பிறவி பலனை அடைவதற்கு நாம் எல்லாம் முன்வர வேண்டும், எளிமையாக வாழ வேண்டும். முதல்ல நம்ம ஒத்துமையாக வாழணும்.
இந்த நல்லவர்கள் கூட்டம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து நல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் இங்கே மிகப்பெரிய விஷயத்தை மாற்ற முடியும். இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.